بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸ் என்ற ஹதீஸு கலையை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம். இந்த ஹதீஸ் கலையில் அடிப்படையான விஷயங்களை நம்ம பார்த்துவிட்டு அதனுடைய சரியான ஹதீஸுகளை தீர்மானிப்பதற்குரிய விதிமுறைகளை, அதில் முதலாவது விதிமுறை என்னவென்று சொன்னால், அந்த செய்தி குர்ஆனுக்கு முரண்பட்டு இருக்கக்கூடாது. குர்ஆனுக்கு முரண்பட்டு இருந்தால் அது ஹதீஸ் இல்லை, அறிவிப்பாளர் சரியாக இருந்தாலும் அது ஹதீஸ் இல்லை என்கிற விஷயங்களை எல்லாம் ஹதீஸ்களை அறிஞர்களுடைய வாதங்களை வைத்தும் உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம். பொதுவான ஆதாரங்கள் அதை வைத்து எடுத்து காட்டியிருக்கிறோம். சஹாபாக்களுடைய நிலைப்பாடு கூட இப்படித்தான் இருந்திருக்கிறது. குர்ஆனுக்கு மாத்தமாக நபி சொன்னாங்கன்னு ஒருவர் சொல்வாரையானால் உடனே அதை மறுத்துருவாங்க. இப்படி நபி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி மறுத்துருவாங்க. அதனால் அந்த சஹாபி பொய் சொல்லிட்டார்னு அர்த்தம் கிடையாது. அந்த செய்தி சரியில்லை, அவ்வளவுதான். கவனக்குறைவாக செஞ்சுருக்கலாம், என்னவோ அது நமக்கு தேவையே இல்லை. குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறுத்துருக்குறாங்க, ஆயிஷா நாயகி மறுத்துருக்குறாங்க, இப்னு உமர் மறுத்துருக்குறாங்க, இன்னும் ஏராளமான நபித்தோழர்கள் எல்லாம் மறுத்தாங்க என்ற விஷயத்தையும் நம்ம உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் ஆதாரங்களோட. அது மாத்திரம் இல்லாமல் ஹதீஸ்களை அறிஞர்கள் என்னென்ன ஹதீஸை எல்லாம் போட்டு இது குர்ஆனுக்கு மாற்றம்னு சொல்லியிருக்கிறாங்களோ அந்த மாதிரியான பட்டியல்களையும் உங்களுக்கு இது வரைக்கும் சொல்லியிருக்கிறோம். ஹதீஸுடைய உசூலை சொல்லும் பொழுது வெறும் சனது சரியாக இருந்தால் ஒரு ஹதீஸு சரின்னு சொல்ல முடியாது என்று சொன்ன ஹதீஸ்கலை மேதைகளுடைய சான்றுகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு உசூல் என்னென்னு கேட்டால், ஹதீஸ்கலையில் ஒரு ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று முடிவு செய்வதாக இருந்தால் முதல்ல அது குர்ஆனுக்கு ஒத்து தான் இருக்கணும். நபிகள் குர்ஆனுக்கு எதிராக பேச மாட்டாங்க. அந்த வஹியை விளக்குறதுக்கு தான் அவங்க அனுப்பப்பட்டாங்க. லித்துபையின லின்னாசி மா நுஸ்ஸில இலைஹிம், அவர்களுக்கு அருளப்பட்டதை நீர் விளக்க வேண்டும் என்பதற்கு தான் இந்த குர்ஆனை உமக்கு தந்தோம் அப்படி சொல்லியிருக்கும் பொழுது விளக்க வந்தவங்க எதிர்ப்பாக பேசுவாங்களா, முரணாக பேசுவாங்களா? அதனால் ரசூலுல்லாஹ் பேசியிருக்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை நம்ம மறுக்கலை, அவங்க இதை சொல்லியிருக்க மாட்டாங்க என்று நம்ம மறுக்கிறோம். சரியா? இதை ஒரு அடிப்படையை வைத்துக்கொண்டு அது மாதிரியான விதிகளை பார்த்தோமா. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, நீங்கள் இந்த விதியை ஒழுங்காக விளங்கி கொள்வதற்காக வேண்டி குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிற சில ஹதீஸுகளை, மற்றவங்க இந்த ஹதீஸை குர்ஆனுக்கு மாற்றம்னு இதுக்கு முந்தி சொல்லாவிட்டாலும் கூட நம்ம இப்போ சொல்கிறோம். அந்த ஹதீஸை பற்றி தான் நம்ம அந்த கருத்தை புதுசாக சொல்கிறோமே தவிர அந்த விதி முன்னாடி உள்ள விதி தான். விதியை உண்டாக்கி சொல்லலை. குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற அந்த விதியின் அடிப்படையில் அவ்வளோ ஹதீஸையும் அவ்வளோ பேரும் அர்த்தம்லாம் இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தோன்றி இருக்கும். 1000 ஹதீஸை படிப்பார், அதில் ஒன்றே ஒன்று அவருக்கு தோன்றி இருக்கும், அது அவர் சொல்லியிருப்பார். இன்னொரு அறிஞர் அதே 1000 படிப்பார், அவருக்கு வேறு ஒன்று தோன்றி இருக்கும், அந்த ஒன்றை சொல்லுவார். அதனால் அந்த ஹதீஸுடைய விதியை நம்ம கவனத்தில் வைத்துக்கொள்ளணுமே தவிர இதை இதுக்கு முந்தி யார் சொன்னால், இந்த ஹதீஸை பற்றி யார் சொன்னார்களான்னு கேட்குறது ஒரு அறியாமை. அது மாதிரியான சில ஹதீஸுகளை உங்களுக்கு நம்ம எடுத்து காட்டுறோம். எடுத்துக்காட்டி அது எப்படி குர்ஆனுக்கு முரண்படுது என்பதையும் விளக்கும் பொழுது நீங்களே இந்த ஹதீஸை எப்படி சிந்திக்கணுங்கிற ஒரு தெளிவு பிறந்துவிடும். அதில் முதலாவது எடுத்துக்கிட்டோம்னு கேட்டால், அதாவது இந்த ஹதீஸை பாருங்கள். அதாவது சூரியன் மறைந்த பிறகு திரும்ப உதித்தது, மறைஞ்சிருச்சு, மறைஞ்ச பிறகு திரும்ப உதித்தது என்கிற கருத்தில் வரக்கூடிய ஹதீஸும், அல்லது அதனுடைய மறைதலை கொஞ்சம் நிறுத்தி வைக்கப்பட்டது, மறைந்த பிறகு உதித்தது என்றும் ஹதீஸ் இருக்கிறது. மறைவதை நிப்பாட்டி வச்சு, இப்போ 6:30 மணிக்கு சூரியன் மறையுதுன்னா 6 மணிக்கு அப்படி நிப்பாட்டி போடுறது, 1 மணி நேரம் அப்படியே அது அசையாமல் அந்த நின்ற பிறகு அப்புறமேல மறைய வைக்கிறது. இந்த கருத்துப்பட சில ஹதீஸுகள் இருக்கின்றன. அந்த ஹதீஸுகளை ஒன்று ஒன்றா எடுப்போம். ஒரு அந்த ஹதீஸை பார்க்கலாம். இது புகாரியில் 3124வது ஹதீஸ். இது
இதில் அபூ ஹுரைரா அறிவித்ததாக வருகிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியாகவும் வருகிறது. இது வந்து அபூ ஹுரைராவுடைய கூற்று கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியாகத்தான் இது வருகிறது. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், கஸா நபியுன் மினல் அம்பியாய், நபிமார்களில் ஒருவர், கஸா என்றால் போர் செய்தார், யுத்தம் செய்தார். கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? கஸா, கஸான்னா கஸுவத்துன்னா போர். கஸாங்கிறது ஃபாலங்கிற வசனில் உள்ளது, லாமில் இல்லத்து இருக்குது. அந்த கஸவை என்பதை கஸான்னு மாற்றிருச்சு. கஸா நபியுன், ஒரு நபி போர் செய்தார், மினல் அம்பியாய், நபிமார்களில் ஒரு நபி போர் செய்தார். ஃபகால லி கௌமிஹி, அவர் தன்னுடைய கூட்டத்தாருக்கு சொன்னார். என்ன சொன்னார்ன்னு கேட்டால், லா எத்துபானி, போருக்கு போகிறார்ல, அப்போ மக்கள்கிட்ட சொல்கிறாரு, என்னை பின்தொடர்ந்து வர வேண்டாம். ரஜுலுன், ஒரு மனிதர் வர வேண்டாம், எல்லாரும் பின்னாடி வாங்க போருக்கு. ஒரு ஆள்னா ஒரு தன்மை உள்ளவர், ஒரு ஆள் இல்லை, ஒரு கேரக்டரில் உள்ளவர். ரஜுலுன், ஒரு மனிதர் என்னை பின்தொடர வேண்டாம். லா எத்துபாங்கிறது விளக்கல் வினை. தபாண்டா பின்பற்றினான், எத்துபவு என்றால் பின்பற்றுவான். லா எத்துபவு என்று இருந்தால் பின்பற்ற மாட்டார்னு அர்த்தம் வந்துடும். இங்கே ஐனுக்கு வந்து சுக்குன். லா எத்துபா நீ, லா எத்துபானா விளக்க நகிக்கு வரும்ல, அந்த லா இது. லா எத்துபா நீ, என்னை பின்பற்ற வேண்டாம். ரஜுலுன், ஒரு மனிதர். எந்த மனிதர்னா, மலக்க புலுஅ இம்ராத்தின், ஒரு பெண்ணுடைய அந்த கற்பை வந்து சொந்தமாக்கி கொண்டார், கல்யாணம் பண்ணார்னு அர்த்தம். இதுக்கு அந்த வார்த்தையை போடுவாங்க. யார் வர வேண்டாம்னு சொன்னால், ஒரு மனிதர் வந்து மலக்க புலுஅ இம்ராத்தின், ஒரு பெண்ணுடைய கற்புக்கு ஒரு மலக்கன்னா மில்க்கு சொந்தமாக்கி கொண்டார். ஒஹுவ யுரீது ஐ எப்னிய பிஹா, அவர் அந்த பெண்ணோடு கூடுவதற்கு விரும்புகிறார். ஒலம்மா எப்னி பிஹா, இன்னும் அவர் கூடவே இல்லை. அது கல்யாணம் இன்றைக்கி தான் பண்ணியிருக்காரு, இன்றைக்கி தான் அவர் ஃபஸ்ட் நைட்டுன்னு அவர் முடிவு பண்ணி வச்சுருக்கிறாரு. ஆனால் இன்னும் அந்த ஃபஸ்ட் நைட் நடக்கலை. அப்படிப்பட்ட ஒருத்தராக இருந்தால் அவர்கள் போருக்கு வர வேண்டாம், நீங்கள் வீட்டில் இருந்து சந்தோஷமாக இருங்க. அது புது மாப்பிள்ளை வர வேணாங்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நான் வந்து போருக்கு போகிறேன், புது மாப்பிள்ளைகள் யாரும் என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். வலா அஹதுன் பனா புயூத்தன், ஒருவர் வந்து இன்னொருத்தர் வர வேண்டாம். ஒலாகதுன்னா இன்னொருவரும் வர வேண்டாம். லா எத்துபானி அகதுன், இன்னொருவரும் வர வேண்டாம். பனா புயூத்தன், வீடுகளை கட்டியிருக்கிறார். ஒலம் எர்ஃபோ சுகூஃபஹா, இன்னும் அதுக்கு வந்து முகடை போடலை, கட்டி வச்சிருக்கிறாரு, அதை மூடாமல் இருக்கிறார். மூடாமல் இருந்தார்னு சொன்னால் உள்ள பொருள்கள்லாம் மழைகளை வந்தால் என்ன வேறு சேதமாயிரும். போருக்கு போயிட்டு வர்றதுக்கு சில நாட்கள் எடுக்கும். அதனால் அதை மூடுற வரைக்கும் வேலை இருக்கிறதுனால அவர் வர வேண்டாம். ஒரு கட்டிடத்தை கட்டி, வீட்டை கட்டி அதை முழுமைப்படுத்தாமல் இருக்கிறார், அந்த மனிதரும் வர வேண்டாம். வலாகதுன், இன்னொரு மனிதரும் வர வேண்டாம். இஷ்தரா கணமன், ஒரு ஆட்டை வாங்குறாரு. ஒஹுவ எந்தலிரு விலாதகா, அது வந்து குட்டி போடுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு ஆட்டை வாங்குறாரு, கற்பமான ஒரு ஆடு, இன்றைக்கோ நாளைக்கோ குட்டி போயிட்டுரும்னு இருக்கிறது. அந்த மாதிரி குட்டி போடுற ஆடை வச்சுருந்தாருன்னு சொன்னால் அவர் கிட்ட நின்றதுக்குரிய வேலைகள்லாம் செய்யணும். அவர் வர வேண்டாம், மற்ற எல்லோரும் போருக்கு வரணும்னு அவர் சொல்கிறார். அதெல்லாம் டாபிக் எங்கே வருதுன்னா இனிமேல் தான் வருது. ஃபகஸா, அவர் யுத்தம் புரிந்தார். இந்த மக்களை கழிச்சிட்டு மீதி உள்ள மக்கள் அழைச்சிக்கிட்டு போய் யுத்தம் புரிந்தார். இப்போ தனா மினல் கரியத்தி, ஒரு கிராமத்தை நெருங்கினார். சலாத்தல் அசரி, அசர் தொழுகையுடைய நேரத்தில் நெஞ்சார், ஒரு கிராமத்தை அடைஞ்சார். கரீபன் மின் தாளிக்க, அல்லது அசருக்கு நெருக்கமான நேரம் வரும்போது அந்த ஒரு கிராமத்தை அடைகிறாரு. ஃபொக்கால, அவர் சொன்னார், லிஷம்சி, இப்போ வந்து அசர் நேரம் ஆகிடுச்சு, போர் செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா மறைஞ்சிருச்சுன்னா அசர் தொழுகை மிஸ் ஆகி போயிடும். அதுக்காக என்ன செய்கிறாருன்ற காலவர் சொல்கிறாரு, லிஷம்சி, சூரியனை நோக்கி அவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறாருன்னா, இன்னைக்கு மமூரத்துன், சூரியனே நீ வந்து இறைவனால் கட்டளையிடப்பட்ட
இருக்கிறாய், உனக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கிறது. இன்னைக்கு நீ பெண்பாலை பயன்படுத்துகிறார்கள். மஅமூரத்துன், சூரியன் வந்து பெண்பால். இன்னைக்கு மஅமூரத்துன், நீ கட்டளையிடப்பட்டவனாக இருக்கிறாய். அன மஅமூருன், நானும் கட்டளையிடப்பட்டவனாக இருக்கிறேன். அதான் என்ன அர்த்தம்னு கேட்டால், நீனும் அடிமை நானும் அடிமை அப்படிங்கிறார். நீனும் அல்லாஹ்வுக்கு அடிமை, நானும் அல்லாஹ்வுக்கு அடிமை. நீனும் சொந்தமாக செயல்பட முடியாது, நீ மஅமூர் தான். அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தான் நீ இயங்க முடியும். நானும் வந்து மஅமூர் தான், இறைவனுடைய கட்டளைப்படி தான் இயங்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அல்லாஹ் நோக்கி பேசுகிறாரு. அல்லாஹும்ம, இறைவா, எஹபிஸ்ஹா அலைனா, இந்த சூரியனை, எஹபிஸ் ஹாண்டா, ஹாங்கிறது சூரியன், சூரியன் பெண்பால்னு படிச்சிருக்கோம்ல. எஹபிஸுங்கிறது ஏவல் வினை. எஹபிஸ் ஷம்ஸ, எஹபிஸ்ஹா என்றால் எஹபிஸ் ஷம்ஸ, இந்த சூரியனை நிறுத்தி வை, அலைனா, எங்கள் மீது நிறுத்தி வை அப்படின்னு அவர் கேட்குறார். ஃபஹுபிசத், அப்படியே உடனே நிறுத்தப்பட்டு விட்டது. ஹத்தா ஃபத்தஹல்லாஹு அலைஹி, அல்லாஹ் அவருக்கு வெற்றியை கொடுத்தான். இப்போ ஜமால் கனாயிம, அந்த எதிரிகள் போட்ட கனிமத்துகளை எல்லாம் திரட்டி கொண்டார். அந்த காலத்தில் அந்த கனிமத்தை என்ன செய்யும்னா, அல்லாட்டிருந்து ஒரு நெருப்பு வந்து அதை சாப்பிட்டு போயிடும். நமக்கு தான் கனிமத்து ஹலால், முந்திய உம்மத்துக்கு ஹலால் இல்லை. இப்போ ஜாத்து ஏனி அந்நார, நெருப்பு வந்தது லி தாக்குலஹா, அதை சாப்பிட வந்தது. படம் தத்தாம்ஹா, அதை சாப்பிடலை. அப்போ அவர் சொல்கிறார், உங்கள்கிட்ட யாரோ மோசடிக்காரன் இருக்கிறான், இந்த கனிமத்தில் ஏதோ கோல்மால் நடந்திருக்குன்னு அவர் சொல்கிறார். இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு செய்தி. அதை நீங்கள் முழு ஹதீஸை வந்து நீங்கள் அந்த நம்பரை சுற்றி வரலைன்னா நீ திருப்பி பார்த்துக்கிறேன். இப்போ தமிழில் இருக்கிறது 3124வது ஹதீஸை வந்து என்ன செய்யணும், தமிழ் மொழிபெயர்ப்பை பார்த்து நீங்கள் அறிஞ்சிக்கிறங்க. நமக்கு தேவை இந்த சிவப்பு கலரில் கொடுத்துருக்குற இந்த பாரா மட்டும்தான். இதில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், போருக்கு போயிருக்கார்ல, அந்த போர் வந்து நீடிச்சிச்சின்னு சொன்னால் அசர் தொழுகை முடிஞ்சு போயிடும், தொழ முடியாமல் போயிடும். அப்போ கொஞ்சம் நீட்டிச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னால் போரை முடித்து ஜெயிச்சுட்டு கனிமத்தை எல்லாம் திரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலாம், அதை தொழுதுக்கிறலாம்ங்கிறதுக்காக வேண்டி அந்த பகலை வந்து நீடித்து கேட்குறார். அல்லது அசர் தொழுகைக்காக கூட இல்லாமல் அசர் தொழுதுருப்பார். அந்த மகரிபு வந்துடும், மகரிபு வந்து இருட்டிட்டா போர் செய்ய முடியாது, இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த டயத்தை நீட்டித்தா இறைவான்னு கேட்குறாரு. அது மாதிரி எல்லாம் நீட்டி கொடுத்துட்டான். அப்போ வந்து ஒரு 5 மணிக்கு அவர் கேட்குறாருன்னா 6 மணிக்கு சூரியன் மறையணுமா இருந்தால் 7 மணிக்கு மறைகிற மாதிரி இவருடைய காரியம் முடிகிற வரைக்கும் அவர் சூரியனை நிப்பாட்டி வச்சான்லான்னு வருது. இந்த ஹதீஸ் வந்து புகாரில் வருது, ஏராளமான நூல்களில் வருகிறது. இது வந்து சனதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையான ஆட்களாக தான் இருக்கிறாங்க, யாரும் விடுபடலை. சனத்தில் எந்த ஒரு குறையும் கிடையாது, அறிவிப்பாளரில் குறை கிடையாது. இப்போ இந்த கருத்தை நம்ம சிந்திக்கிறோம். இதை வந்து அன்னைக்கு சிந்திக்க மாட்டாங்க, அன்னைக்கு வந்து சிந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. இன்றைக்கி நம்ம சிந்திக்கிறோம். என்ன சிந்திக்கிறோம்னு கேட்டால், இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னு கேட்டால், பகல் வந்து நீடிக்கணும், அதான ஒரு ஆசை. ஒரு ஆசை என்னது, பகல் கொஞ்சம் நீடிக்கணும். நீடிக்கணுமாக இருந்தால் அதுக்கு வந்து என்ன செய்யணுன்னு அவர் கேட்குறாரு, சூரியனை நிறுத்து என்று கேட்குறார். சூரியனை நிறுத்துவதற்கும் பகல் வந்து நீடிப்பதற்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் கிடையாது. அதாவது சூரியனை நீங்கள் நிறுத்தி வச்சாலும் மகரிப்பு வந்து தான் தீரும். மகரிப்பு வருவது, சூரியன் மறைகிறது, சூரியன் உதிப்பதெல்லாம் பூமியுடைய சுழற்சியினாலே தவிர சூரியனால் இல்லை. சூரியன் அது ஓடிக்கொண்டே இருந்தாலும் சரி, அது சுழன்று கொண்டே இருந்தாலும் சரி, சுழலாமல் அப்படி ஒரு இடத்துல நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, இந்த பூமி அதை நோக்கி முகத்தை காட்டுது இல்லையா, அது பகல். அப்படி திரும்பிக்கிட்டு முதுகை காட்டுனுச்சின்னு சொன்னால் இரவு. அப்போ பகல் இரவு ஏற்படுவதற்கு வந்து அவர் சூரியனை நிப்பாட்டுன்னு அல்லாட்ட கேட்கும். அவர் தான் மனிதர் விளங்காமல் கேட்குறாரு. அல்லாவும் சூரியனை போய் நிப்பாட்டுவான்? ஒரு பேச்சுக்கு சூரியனை நிப்பாட்டி வச்சா எப்படி பகல் நீளும்? பூமியை நிப்பாட்டி வச்சா தான் நீளும். பூமியை நிப்பாட்டி வச்சா அப்படி நில்லுன்னா, பூமி சொல்லலாமல் நின்றுச்சுன்னு சொன்னால் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த ஊரில் எந்தெந்த டைம் இருக்குதோ அந்த டைம் அப்படி நிற்கும்னு அர்த்தம் வரும். அப்போ இவர் வந்து இப்போ உண்மைக்கு மாற்றமான விஷயத்தை வந்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல மாட்டார்கள், அந்த ஒரு நபியும் சொல்ல மாட்டார். ஏதோ ஒரு நபின்னு வருதில்ல, அவரும் சொல்ல மாட்டார். அல்லாவும் அதை வந்து ஏற்றுக்கிற மாட்டான். என்ன பேசுகிற, சூரியனுக்கு என்னப்பா சம்பந்தம்,
அப்படின்னு நல்லா சொல்லியிருப்பான். இங்கே எப்படி வருது? அல்லாஹும்ம யஹபிஸ்ஹா, சூரியனை நிறுத்து, அலைஹா அலைனா எங்கள் மீது நிறுத்து. அந்த காலத்து நம்பிக்கை பிரகாரம் அவர் பேசியிருந்தால் கூட ஃபொஹுபிசத்துன்னு அங்கே வருது. எப்படி வருது? உடனே சூரியன் நிறுத்தப்பட்டது. அப்போ சூரியனை நிறுத்தினால் எப்படி பகல் நீளும்? உண்மைக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கிறக்கூடாதுன்னு இருக்குல்ல. சூரியன் அப்படி சுற்றிக்கிட்டு இருக்குங்க, நிறுத்தியாச்சு. ஆனால் பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது. பூமி சுற்றிக்கிட்டு இருந்து என்னவாமல் இந்த சூரியனுடைய வெளிச்சம் பூமி மேலே பாதி இடத்துல படும், பாதி இடத்துல படாது. அப்போ பாதி இடத்துல படுற பகுதியெல்லாம் பகலும்போம், படாத பகுதி இருட்டுமோ. இப்போ அசர் நேரத்தில் இருந்தால் என்ன செய்யும்? அது அப்படியே நவண்டு சின்னதாக மறையும். எப்படி நின்றுச்சுன்னு சொன்னால் மறையாது. அப்போ சூரியன் வந்து அது சுற்றினாலும் சரி, சுத்தாட்டாலும் சரி, நின்றாலும் சரி, ஓடுனாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அதுக்கு பகல் இரவு நீடிப்பதற்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பகல் இரவு நீடிப்பதற்கு வந்து எதில் தான் சம்மந்தம் இருக்குது? பூமியில் தான் சம்மந்தம் இருக்குது. அப்போ இவர் கேட்ட விஷயம் வந்து அந்த காலத்தில் சூரியன் சுற்றுவதால் தான் அது ஏற்படுதுன்னு நினச்சாங்கல்ல, அவங்க இதை சிந்திச்சிருக்க மாட்டாங்கல்ல. அந்த அறிஞருக்கெல்லாம் தெரியாத அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த அறிஞர்கள் எல்லாம் இதே மாதிரி நினச்சிருக்கிறாங்க. எப்படி? சூரியன் சூரியன் நிறுத்தி வச்சா பகல் நீடிக்கும், அதாவது சூரியன் தான் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறாங்க. என்ன எப்படி நினச்சிருக்காங்க? பூமி எப்படி இருக்குது, சூரியன் போய் எப்படி மறையுது, கண்ணுக்கு அப்படி தானே தெரியுது. சூரியன் எப்படி போய் மறைஞ்சிருது. அப்போ சூரியன் நிப்பாட்டினோம்னா பகல், அந்த கருத்தை அவங்களுக்கு தப்பாக படாது. ஆனால் இப்போ நமக்கு வந்து அதனுடைய உண்மையை வந்து அல்லாஹ் நமக்கு காட்டி தந்துட்டான். அவர்களுக்கு காட்டி தராத உண்மையை, இந்த அறிவியல் உண்மையை நமக்கு நினைஞ்சிருக்கிறான் இறைவன் வந்து காட்டி தந்துட்டான். நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது, அறிவியல் பூர்வமாக என்ன செய்கிறது, நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு உண்மைக்கு எதிராக இந்த ஹதீஸ் இருக்கிறது. என்ன இருக்குது? நீ வந்து சூரியனை நிறுத்து என்று அல்லாஹ் சொன்னால் அது நிறுத்தப்பட்டது. அப்போ இது வந்து பொய்யா இருக்குது. இது என்னவா இருக்குது? அல்லாங்கிறவன் ஒரு நபி எப்படி பேசினார்னு சொல்வதில் கூட அதெல்லாம் வராது. அந்த காலத்து அறிவு கூட தான் அவர் பேச முடியும். அவர் பேசினாருங்கிற அளவோடு நிப்பாட்டினா பரவாயில்லை. இங்கே அல்லாவோடையெல்லாம் ஜாயின் பண்ணப்படுதில்ல. அல்லாட்ட அவர் கேட்குறாரு, என்னப்பா அதை நிப்பாட்டினா நடக்காதுப்பா, பூமியை தான் நிப்பாட்டணுப்பான்னு சொல்லி அப்படி தான் அல்லாஹ் செஞ்சால் தான் அது வரும். ஒரு வகையில் ஒரு முரண் தெரியுதா? இது உண்மைக்கு மாற்றமாக இருக்கிறது. இந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்கிற முடியாது ஒன்று. ரெண்டாவது என்னென்னு கேட்டால், அல்லாஹ் வந்து எதை எப்படின்னு நியமித்து வச்சுட்டானோ, அல்லாஹ் சில விஷயங்கள் நினைஞ்சிருப்பான், நிர்ணயம் பண்ணி வச்சுருப்பான். அவன் நிர்ணயம் பண்ண ஒரு விஷயத்தை நமக்கு வந்து சொல்லியும் தந்துடுறான். அவன் நிர்ணயம் பண்ண விஷயத்தை வந்து அல்லாஹ் நினைஞ்சிடறான், நமக்கு சொல்லியும் தந்துடுறான். அப்படி தந்த பிறகு அதை போய் மாற்றின மாதிரி கேட்கலாமா? கேட்கக்கூடாது. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், நமக்கு சொல்லி தந்துட்டான். எப்படி தந்துட்டான்னு கேட்டால், இதை பாருங்கள், 31வது சூரா 29வது வசனம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஒ சஹர ஷம்ச, சூரியனை வசப்படுத்தி வைத்திருக்கிறான், ஒல் கமர, சந்திரனையும் வசப்படுத்தி வைத்திருக்கிறான், குல்லுன் எஜ்ரி இலா அஜலின் முசம்மா. ரெண்டுமே குல்லுன்னா ஒவ்வொன்றும்னா குல்லும் மின்ஹுமா, குல்லும் மினல் ஷம்சி ஒல் கமரி. சூரிய சந்திரன் ஒவ்வொன்று குல்லுன் என்பது போட்டோம்னா அதுக்கு பின்னாடி தன்மீன் பண்ணிட்டாங்க, இலாபத்தை கட் பண்ணிட்டாங்கன்னா அது மறைஞ்சிருக்கும். குல்லுன்னா அனைத்தும்டா, எந்த அனைத்தும் சொல்லப்பட்ட ரெண்டு தானே, அந்த ரெண்டும் அர்த்தம். குல்லுன்னா குல்லும் மினல் ஷம்சி ஒல் கமரி, சூரிய சந்திரன் ஒவ்வொன்றுமே எஜிரி, அது ஓடிக்கொண்டே தான் இருக்கும், இலா அஜலின் முசம்மா, குறிப்பிட்ட தவணை வரை. அப்போ சூரியனை அல்லாஹ் படைச்சு நினைஞ்சிட்டான்னு கேட்டால் அதுக்கு ஒரு தவணையை கொடுத்துவிட்டான். நீ வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கணும், நிற்கிற வேலை உனக்கு கிடையாது. எது வரைக்கும் ஓடணும், அதுக்கு அஜல், அதுக்குரிய தவணையும் அல்ல நிர்ணயித்து வச்சுட்டான். அல்ல நினச்சா மாற்றுவானாங்க, நினச்சா தான் எதுவும் மாற்றுவானா, அது அப்படி பேசக்கூடாது. அவன் இதைத்தான் நினச்சிருக்கிறான். அவனுங்க தான் நமக்கு என்ன விளங்குன்னு, அல்லாஹ் என்ன நினச்சிருக்கான்னு கேட்டால் இதை நிறுத்தக்கூடாது, சூரியன் ஓடிக்கிட்டே இருந்தால் தான் இந்த உலகம் இயங்க முடியுங்கிறதுனால அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அந்த சூரியனையும் ஓடக்கூடியதாக அமைத்திருக்கிறான், சந்திரனையும் ஓடக்கூடியதாக அமைத்திருக்கிறான். எது வரைக்கும் ஓடும்? இலா அஜலின், ஒரு தவணை வரை. எந்த தவணை? உலகம் அழிக்கிற தவணை தான் அது. முசம்மன், குறிப்பிடப்பட்ட. அது உனக்கும் எனக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்போ அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிந்திருக்கக்கூடிய குறிப்பிட்ட தவணை வரைக்கும்
சூரியனும் சந்திரனும் ஓடுகின்றன. இது 31ல் 29ல் இருக்குது. இதே வாசகம் வந்து 13:2லையும் இருக்குது. இதே வாசகம்தான் ஒசஹர ஷம்ஸ வல் கமர குல்லும் எஜரி லி அஜலின் முசம்மா. இதே விஷயந்தான் ரிப்பீட் பண்ணி எல்லாம் சொல்கிறான். 13:2லையும் சொல்கிறான். இதே விஷயத்தை வந்து 35:13 எல்லாம் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, ஒசஹர இந்த இடத்துல ஒசஹர ஷம்ஸ ஒல் கமர எஜரி லி அஜலி முசம்மா குல்லுன் எஜரி இல்லை அஜலி அதே ஒரு விஷயத்தை எத்தனை இடத்துல வலியுறுத்துறான்னு பாருங்கள். சூரிய சந்திரனை பேசும்போதெல்லாம் அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். சூரியனும் சந்திரனும் எது வரைக்கும் ஓடும், அதுக்குன்னு ஒரு காலத்தை நிர்ணயிச்சிருக்கிறேன். அதான் அழிகிற காலம். அது வரைக்கும் அதனுடைய ஓட்டத்தை நிறுத்தாது, ஓடிக்கிட்டே தான் இருக்கும் என்று 35:13 சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 39:5 வசனத்துலையும் என்ன செய்கிறான்ல, அதே விஷயத்தை சொல்கிறான். இதே வாசகம்தான், ஒரே வாசகம்தானே நிறைய இடத்துல சொல்கிறாங்கிறது வந்து நம்ம ஒரு கூடுதல் தெளிவுக்காகத்தான். ஒன்றே போதும், அல்ல ஒன்று சொன்னால் கூட அதுக்கு மாற்றமாக இருக்கக்கூடாது. அப்போ இந்த கருத்தை வந்து 4 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். இதே வாசகத்தை சஹர ஷம்ஸ ஒல் கமர குல்லு எஜரி இலி அஜலின் முசம்மா. அப்போ ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு விஷயம். அப்போ ஓடிக்கிட்டே இருக்கும்போது நிறுத்துறது எப்படி? முதல் நிறுத்தினா அது பகல் வந்து நிற்காது. அது ஒரு தனி விஷயம். ஒரு பேச்சுக்கு சூரியன் நிறுத்தினா பகல் நிற்கும்னு வச்சுக்கிட்டான்னு அதை நிறுத்த மாட்டானே அல்ல, அதை ஓடும்னு ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கிட்டானே. கேம நாள் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்குமே, அஜலின் முசம்மா வரைக்கும் ஓடுமே. அப்போ ஓடும் என்று அல்லாஹ் நிர்ணயித்து வைத்திருக்கும் பொழுது அதை போய் நிறுத்தினான் என்று எப்படி வரும் என்று பார்க்கும் பொழுது இந்த வசனங்களுக்கு மாற்றமாகவும் ஒரு நபி இந்த துவா செய்யக்கூடாது. அல்லாஹ் வந்து எந்த மாதிரி அமைத்திருக்கிறானோ அந்த அமைப்பை என்ன செய்கிறது, அது மாதிரி அது அமைப்பே மாற்று, இயற்கை அமைப்பை மாற்றுன்னு கேட்க முடியுமா? அப்படி கேட்க முடியாது. அதே மாதிரி வந்து 36:40 அல்லாஹ் சொல்லி காட்டுறான், லஷம்சு எம்பகையிலகா, யாசின் சூறாவில் லஷம்சு எம்பகையிலகா அன் துதிரிக்கல் கமர, சூரியன் வந்து சந்திரனை அடைவதற்கு முடியாது. ஒலல்லையிலும் சாபிக்குன் நகர், பகல் வந்து இரவை முந்தாது. ஒ குல்லுன் ஃபீ ஃபலக்கின் எஸ்பகுன், ஒவ்வொன்றும் அதனுடைய வட்டப்பாதையில் நீந்தி கொண்டே இருக்கின்றன. சூரிய சந்திரன்லாம் அதனுடைய பாதையில் நினைஞ்சது நீந்தி கொண்டே இருக்கின்றன என்று இருக்கிறது. இதில் எல்லாம் நீந்திக்கிட்டே இருக்குது, ஓடுதுங்கிறது ஒரு விஷயமும் இருக்கிறது. அது போக வந்து இரவு வந்து பகலை வந்து முந்தக்கூடாது, பகல் வந்து இரவை முந்தக்கூடாது. இப்போ முந்துறது நிப்பாட்டி வச்சா முந்திடுத, நிப்பாட்டி வச்சிங்கன்னு சொன்னால் அது ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா தான் எதுவும் எதையும் முந்தலேண்டு வரும். அப்போ நிறுத்தி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் 2 பேர் ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் நிறுத்தி வச்சுட்டா ஒன்று ஓடினா முந்தும்ல. அப்போ அந்த மாதிரியான ஒரு கோளாறான ஒரு கருத்து இதுலேருந்து கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து 55:5 வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அஷம்சு உல் கமரு பி ஹுஸ்பானின், சூரியனும் சந்திரனும் ஹுஸ்பான்னா காலக்கணக்கின்படி இயங்குகின்றன. அந்த கணக்கில் தான் இயங்குகிறது. அந்த கணக்குப்படி இயங்குனா தான் உலகம் சீராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த ஒவ்வொன்றும் ஓடுகின்றனன்ற விஷயம் வந்து 21:33 இருக்குது. அதுக்கப்புறம் ஒஷம்சு தஜ்ரீலி முஸ்தகரில்லஹா, சூரியன் அதற்குரிய இடத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. இந்த சூரியன் வந்து ஓடிக்கிட்டே, இப்போ நவீன காலத்தில் இதை கூட கண்டுபிடிச்சிருக்கான். சூரியன் வந்து அந்த இடத்துல நின்று கொண்டு சுழன்று கொண்டே இருக்குது என்று தான் அவன் இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 25 ஆண்டுக்கு முன்னாடி தான் இந்த விஷயத்தை அவன் கண்டுபிடிக்கிறான் மனுஷன். சூரியன் வந்து அது என்ன செய்கிறது, தன்னைத்தானே சுத்தவும் செய்கிறது, ஓடவும் செய்கிறது. எப்படி ஓடுது? பல லட்சம் மைல் வேகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறது. அதோட சூரியனை பூமியும் எல்லாத்தையும் சந்திரனை இழுத்துக்கிட்டு ஓடுகிறது. அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா கோள்களையும் ஈர்ப்பு சக்தியினால் இழுத்துக்கிட்டு ஓடுது. அதை இழுத்துக்கிட்டு ஓடுற அதனோட தான் பூமியும் ஓடிக்கொண்டே சுத்தவும் செய்கிறது. இப்படிங்கிறலாம் வருதுன்னு வைங்களேன். அப்போ இதில் என்னன்னு கேட்டால், இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சூரியன் வந்து அதற்குரிய இடத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது என்பது தாலிக்க தக்தீருல் அசீஸில் அலீம், அறிந்தவனும் மிகைத்தவனுமாகிய அல்லாஹ்வின் ஏற்பாடு இது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த சூரியனை வந்து நிறுத்துறது என்பது அல்லாஹ் செய்வானா? முடியாது. அது ஒரு விஷயமாச்சு.
அடுத்ததாக என்னென்னு கேட்டால், இதனால் என்ன ஏற்படும்? ஒரு பேச்சுக்கு சூரியனை நிறுத்தினா தான் பகல் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், பகல் நீடிக்க முடியும்னு பேச்சுக்கு வச்சுக்கிட்டோம்னு சொன்னால், அப்போ எல்லா ஊருடைய நிர்வாகமும் ஸ்தம்பிச்சிருமே. ஓடுற சூரியன் அப்படி டக்குன்னு நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னால், அதனால தான் இரவு பகல் அதுவே பொய்யின்னு ஆயிடுச்சு. ஏற்பட்டு வைத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், இவருக்கு மட்டும் மாறாது, பாதி உலகத்துக்கு அந்த பகல் நீடிச்சுக்கிட்டே இருக்கும், பாதி உலகத்துக்கும் இரவு நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ உலகம் பூரா ஸ்தம்பிச்சு இருந்தால், இது உலக ரெக்கார்டில் என்ன செய்ய ரெக்கார்டு பண்ணப்பட்டிருக்கும். ஒரு நாள் காலை நேரம் இருந்து கொண்டே இருந்தது, சூரியன் உதிக்கவே இல்லை, இந்த உதிக்கும் அந்த உதிக்கும் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள், அவனுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும்ல. அப்போ உலகத்தில் உள்ள அவ்வளோ பேருடைய நேரமும் என்ன செஞ்சிரு, எவ்வளோ நேரம் நிறுத்தப்பட்டுச்சு, இது வரக்கானாம். போர் முடிகிற வரைங்கிறது அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாக கூட இருக்கலாம். அப்போ ஒரு போர் யுத்தம் முடிகிற வரைக்கும் அவருக்கு வெளிச்சமாக இருக்கிறதுக்காக வேண்டி சூரியன் மறைவதை எல்லாம் நிறுத்தி வச்சாங்க என்று சொன்னால், அவருக்கு மட்டும் நிற்காது. பகல் 12 மணிக்கு இருக்கிறவன் 12லே இருப்பான், காலை 8 மணிக்கு இருக்கிறவன் 8லேயே தான் இருப்பான். இது நவண்டா தான் ஒரு பூமி, ஒரு உருண்டை தானே, ஒரு மண்ணு தானே. அதில் எதில் மாற்றம் வந்தாலும் என்ன செய்யும், அது அனைவரையும் பாதிக்கும். அப்படி நின்றால் எல்லா இடமும் நின்று போயிடும். எந்தெந்த ஊரில் என்னென்ன டைம் இருக்குதோ அந்தந்த இடத்துல நின்று போயிடும். அது போக அல்லாஹ் உதாரணமாக நோன்பை கடமையாக்கியிருக்கிறான், எல்லா சமுதாயத்துக்கும் இருந்துச்சின்னு சொல்கிறான். அப்போ சில பகுதிகளில் நோன்பு வைத்து கொண்டு நோன்பு வைக்கலாண்டு திறக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மகரிப்பு நேரத்தில் நோன்பு திறக்கணும், அவனுக்கு போய் 3 மணி நேரத்தில் லேட்டாக்கி திறக்க வைக்கிறதுங்கிற எல்லாத்தையும் இவருக்காக வேண்டி என்ன செய்கிறது, எல்லாருடைய நோன்பு பாதிக்குமா இல்லையா? 6 மணிக்கு மறைய வேண்டிய சூரியன் 9 மணிக்கு மறைஞ்சின்னு சொன்னால், இவன் 9 மணி வரைக்கும் சூரியன் மறையலைன்னு பசியாக உட்காந்துக்கிட்டு இருப்பானே. அப்போ அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் குழப்பம்லாம் ஏற்படுது. அதுக்கு பதிலாக இப்படி செஞ்சாங்கன்னு வைங்க, இந்த பூமியை நிறுத்தினான்னு வச்சுக்கிட்டா என்னன்னு கேட்கலாம். சரி, சூரியன் நிறுத்தினா ஒன்றும் ஏற்படாது, பூமியை நிறுத்தினா ஏற்படுமானா, பூமியை நிறுத்தினால் என்ன செய்யும், நின்றும். பூமியை நிறுத்திட்டோம்னு சொன்னால், பூமியை ஒரு சுற்றிக்கிட்டு இருக்கிறப்ப அப்படி நிப்பாட்டோன்னு வைங்களேன். அப்போ தான் எந்தெந்த இடத்துல என்னென்ன நேரம் இருக்குதோ அந்த நேரம் அப்படி இருக்கும். இரவு இரவாகவே இருக்கும், பகல் பகலாகவே இருக்கும், காலை காலையாகவே இருக்கும், மாலை மாலையாகவே இருக்கும். எது வரைக்கும், மரம் மூவ் பண்ணுற வரைக்கும், அது நவத்துற வரைக்கும் அப்படி இருக்கும். அது வேண்டாம் நடக்கும்னு வச்சுக்கிடுவோம். சரி, அவரோடு இவர் விளங்காமல் கேட்டார், அல்ல பூமியை தான் நிப்பாட்டினா அப்படின்னு சொன்னால், அது சாத்தியமானு கேட்டால் பூமியை நிப்பாட்ட முடியாது. ஏன்னு கேட்டால், பூமி பூமிக்கு 2 விதமான சுழற்சி இருக்குது. ஒன்று அதாவது சூரியனை சுற்றி வர்றது, சூரியனை இப்படி சுற்றி வர்றது, அது ஓடிக்கிட்டே இருக்கும், இழுத்துக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே வர்றது, அந்த சுழற்சி ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து தன்னைத்தானே சுற்றுவது, அதுதான் இரவு பகல் ஏற்படுத்தக்கூடியது. தன்னைத்தானே சுற்றுவதில் இப்படி அதுக்கு முதுகையும் முகத்தையும் காட்டுறது. சூரியனுக்கு பூமி தனது முதுகையும் முதுகு முகம்னு வச்சுக்கிறோம் பேச்சுக்காக வேண்டி, ஒரு முகத்தையும் முதுகையும் மாற்றி மாற்றி காட்டுதலில் சுற்றும்போது அப்படி காட்டுவதனால்தான் இரவு பகல் ஏற்படுகிறது அப்படின்னு வைத்துக்கொண்டோம்னு சொன்னால், அந்த பூமி தன்னைத்தானே எவ்வளோ வேகத்தில் சுற்றுதுன்னா 1670 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுது. இந்த சுழற்சி இல்லை, இந்த சூரியன் அப்படி சுற்றுது அது இல்லை. அதாவது சுழல்வதுன்னு வச்சுக்கலாம், அது சுற்றுவது, இது சுழல்வது. அப்போ பூமியுடைய சுழற்சியுடைய வேகம் எவ்வளோன்னு கேட்டால் 1670 கிலோமீட்டர் வேகத்தில் தன்னைத்தானே பூமி சுற்றுது. அப்போ 1670 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுனதை நிறுத்துறதா இருந்தால் என்ன செய்யும், பூமியில் உள்ள மலைகள் கட்டிடங்கள் குலுங்கி நொறுங்கி ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஏன்னு கேட்டால், இப்போ 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறத வண்டியை சடன் பிரேக்கு போட்டால் என்னவாகும், அவன் ஆக்சிலேட்டரை குறைச்சி இப்படியாக கொண்டு போட்டால் ஒரு பிரச்சனை வராது. அப்படி பிரேக் போடும்போது 5 கிலோமீட்டரில் வச்சு பிரேக்கை போடுவான், அது ஒன்றும் செய்யாது. 100ல் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பிரேக் அடித்தான்னு வைங்க, தூக்கி வெளியே போட்டுற ஆட்களெல்லாம் வழங்குதா, மண்டை உடைஞ்சு போயிடும் பஸ்ஸில் பயணிக்கிற ஆட்களுக்கெல்லாம். 100 கிலோமீட்டருக்கு அப்படி இருந்தால் 1670 கிலோமீட்டர் வேகத்தில் போனால் அந்த வேகத்தில் உள்ளதை சடன் பிரேக் அடித்தா தானே நிப்பாட்ட முடியும். அப்படி நிப்பாட்டணும் என்று சொன்னால், அப்போ என்ன செஞ்சினேன், அந்த அந்த அதிர்ச்சி, அந்த அந்த அதிர்வில் பூமியில் உள்ள அம்புட்டு கட்டடமும் தூக்கி வீசப்பட்டு போயிடும். அவ்வளோ பெரிய சுழற்சி வேகம், அது ஒரு கட்டடம் மிஞ்சாது. அது மாதிரி மலைகள் கூட பெயர் தெரியப்பட்டுரும்.
இது கேம நாளில் அப்படி வரும். இப்போ மாற்றி சுத்தம்னு வருதில்ல, ரிவேர்ஸில் சுத்தம்ண்டு கிழக்கே உதிக்கணும் மேற்கே உதிக்கும்னு வருதில்ல, அதெல்லாம் என்ன நிப்பாட்டி ரிவேர்ஸில் சுத்த விடுறது. அப்போ தான் மலைகள்லாம் பஞ்சு பஞ்சாக பறக்கும்ண்டு. கேமத்து நாள் வந்துடும். இந்த வேலையெல்லாம் செஞ்சான்னு சொன்னால் கேமத்து நாள் வரும்போது ஏற்படக்கூடிய அவ்வளோ அமளிகளை பூமியில் ஏற்பட்டு போயிடும். சும்மா சாதாரணமாக அப்படி நிப்பாட்டினமோ நிப்பாட்டி வைக்கிற மாதிரி அவர் என்ன செய்கிறாரு, ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கணும் அப்படி நிப்பாட்டி வைக்கிற மாதிரி அந்த கருத்தில் அவர் கேட்டிருக்கிறாரு. அந்த விஷயம் கிடையாது, நிப்பாட்டலாம் முடியாது. அது விளைவிக்கணும். அதனால் அதனுடைய வேகத்தில் பயங்கரமான வேகம் அது. இதில் என்ன செய்கிறாங்கன்னா இதை வச்சுக்கிட்டு இன்னொரு ஹதீஸையும் இட்டு கட்டி சொல்லியிருக்கிறாங்க. அதையும் இதோட ரிலேட்டிவான ஹதீஸ் தான், இதே மாதிரியான ஹதீஸ் தான். அதையும் நம்ம என்ன சொல்லணும், அதை நாளைக்கு பார்ப்போம்.